ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். அந்த அன்பாக்சிங் என்ன அன்பாக்சிங்னா வந்து இந்த ப்ராடக்டோட அன்பாக்சிங் தான். தூரத்தில் வச்சு காமிச்சு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பின்னாடி என்ன வச்சுக்கிறேன். ரொம்ப நல்லா அன்பாக்ஸ் பண்ணாமல் கிடக்குது. ஆக்சுவலாக வந்து இது என்ன பிரச்சனைன்னா வந்து இது வந்து ₹1 ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்டு. அதனால தான் வந்து அன்பாக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவோட அன்பாக்ஸ் பண்ணுறேன். மற்றபடி வேறு எந்த ரீசனும் கிடையாது. இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டேன். இது என்னென்ன ப்ரொசீஜரில் நான் ஆர்டர் போட்டேன் எப்படி எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, என்ன ப்ரொசீஜர்னால் வந்து சூப்பர் காயின் சொல்லுவாங்கள்ல, அது உங்களுக்கே தெரியும். இல்லைனாலும் நான் இந்த இதில் காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. இந்த சூப்பர் காயின் ஒரு 500 காயின் கிடந்துச்சு. சும்மா இது ஒரு ஆட் கார்டு கொடுத்து வச்சுருந்தேன். அதில் வந்து ₹1 ப்ராடக்ட்டில் வந்து சும்மா ஆட் கார்டு கொடுத்து வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட 24 நினைக்கிறேன், 24 இல்லை 25 அன்றைக்கி தான் பார்த்து வந்துச்சு. நாளைக்கு 1ஆந்தேதியோட இது ஒரு ரிட்டன் ஆப்ஷன் முடியுது. அதுக்குள்ளாச்சும் ஒரு அன்பாக்சிங் வீடியோ போட்டுடலாம். சப்போஸ் உள்ள ஏதாச்சும் டேமேஜ் ஏதோ ஒரு சர்வைக்கு சும்மா கொடுப்பாங்களா சொல்லுங்கள் வைப்பான். ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு உள்ள நமக்கு தெரியல, பிரித்து பார்த்துடலாம். சப்போஸ் ஏதாச்சும் இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம்லாம் வந்து ரிட்டன் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படும்ல, அதுக்கோசரம் தான் வந்து இன்றைக்கி நைட்டு அதுவும் டைம் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். அதாவது ரயில்வே டைமில் வச்சுருப்பேன். ஏன்னா வந்து அது ரயில்வே டைமில் ரொம்ப நாள் யூஸ் பண்ணணும், நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதை வந்து 11 மணியாக்குன்னு 2 நிமிஷம் இருக்குது. 30ஆந்தேதி நாளைக்கு விடிஞ்சால் நாளையோட ரிட்டர்ன் ஆப்ஷன் முடிய போகுது. அட்லீஸ்ட் அதுக்குள்ளேயாச்சும் அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு ட்ரையாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த அன்பாக்சிங் பண்ண போகிறேன். ரொம்ப குளவெல்லாம் பேச விரும்பல. பார்க்க வீடியோக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம் அன்பாக்சிங்குள்ளே. இது ₹1 பை பண்ணதுனால வந்து இது ஒர்க்காக இருக்குமான்னு என்னன்னு தெரில. பட் வந்து ஃப்ளிப்கார்ட் 500 காயின் சும்மா கொடுக்குறான்னு என்ன உள்நோக்கம் இருக்கும் என்னன்னு நமக்கும் தெரில. ஏன்னா நம்ம ரெகுலராக ஆர்டர் போடணும் அப்படின்னு சொன்னால் இவங்க கொடுப்பாங்க பொறுத்தவரை. இது வந்து 5 கிலோ வெயிட் வரைக்கும் தாங்குன்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க இதோட டிஸ்கிரிப்ஷனில். ஆனால் அந்தளவுக்கு வெயிட்டு தாங்குமான்னு தெரில. ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இது வந்து ட்ரைபேடாமா, ட்ரைபாட் 7 feet, அதாவது 7 அடி ட்ரைபேட்டாமா. இதோட ரேட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ₹1000 மதிப்பில் தான் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் சும்மா லாக்கி அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். மொபைல் இதுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. மொபைல் வைக்கிறதுக்கு நான் மொபைலுக்கோசரம் வாங்கணுமா இல்லையான்னு தெரில எதுக்கு வாங்கினேன்னு தெரில. ₹1 கிடைச்சுன்னு சொல்லிட்டு ₹1 நாப்கின் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ 2 கிலோ வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 2 கிலோ வெயிட்லாம் வராது. பார்த்தாலே தெரியுது 2 கிலோ வெயிட் வரதுக்கு துளிக்கு ஒரு சான்ஸ் கிடையாது. இது 7 அடி வருமானு சொல்லிட்டு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். இதில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு டென்ட் மார்க் வந்துருக்கு, ஒரு அடிபட்டு காயம். இது வந்து தகரம் அந்த குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் பிளாஸ்டிக் தான், இந்த இடம் பிளாஸ்டிக் தான். அண்ட் வந்து இது அந்த தகரம், இது தகரம், அந்த கரெக்டாக அந்த எட்ஜு பாயிண்டெல்லாம் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி 7 அடி வருது. மற்றபடி சொல் தவறாமல் 7 அடி கொடுத்துட்டாங்க. 5 கிலோ வெயிட்டு தாங்குமானா தாங்குவோம் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம், நம்ம வெயிட் வச்சு பார்க்க வேணாம். ஏன்னா ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இருக்கிற வழியை யூஸ் பண்ணி இல்லாததுக்கு ஒரு ட்ரைபேடு ₹1 வந்து அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது மோஸ்ட் ஆஃப்ல எதுக்கு யூஸ் ஆனால் வந்து இது மோஸ்ட் ஆஃப்ல எதுக்கு யூஸ் ஆகும்னா வந்து இப்படி சொல்லிடுறேன். இது மோஸ்ட் ஆஃப்ல எதுக்கு வந்து யூஸ் ஆகுனா வந்து எதாவது லைட்டிங்க்கு, இது சப்போஸ் தான் இந்த மாதிரி லைட் வைக்கிறதுக்கு எதாவது லைட்டிங்க்கு யூஸ் ஆகும். அண்ட் வந்து வேறு எதுக்கு யூஸ் ஆகுனா வந்து பேக்குது உங்களுக்கு லைட்டிங்க்கு இது யூஸ் ஆகும். அண்ட் வந்து சின்ன லொக்கேஷனில் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணுறப்ப பார்த்துக்கலாம். மற்றபடி அவ்வளோதான் இந்த வீடியோவில், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் ₹1 குவாலிட்டி ஓகேன்னு தான் சொல்லுவேன். பட் வந்து இது நார்மல் ப்ரைஸ் வந்து ஒரு 600. அதில் வந்து எம்ஆர்பி ரேட்டு
999 போட்டிருந்தாங்க. 999க்கு சத்தியமாக ஒர்த்தே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். அண்ட் வந்து இது நார்மல் ரேட் வந்து ஒரு 500 700க்குள்ளே ஆவரேஜாக மாறி மாறி இருக்கனால வந்து 500க்கு ஒர்த்துனா வந்து சொல்லணும்னா இல்லாததுக்கு ஒரு ட்ரைபேட் ஒர்த்து அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும்ல. அதாவது எந்த ஒரு ட்ரைபேடும் இல்லை, பட் 500க்கு ஒரு ட்ரைபேட் சும்மா வாங்கணும் அப்படின்றதுக்கோசம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரைபேடு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பட் வந்து இது வந்து கன்ஃபார்ம் வாங்குங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து அது வேணாம், வேஸ்ட்டாக போயிடும். வேணுமா செலவு பண்ணுறது காசு நிறைய இருக்குது அப்படின்னு நல்லா குவாலிட்டியாக வாங்கலாம். பட் நமக்கு அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லாதனால வந்து நம்மளும் ஒரு ட்ரைபேட் வாங்கணும்னு சொல்லிட்டு என்ன வாங்கலாம். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோவில். இதுக்கப்புறம் வேறு எதாவது சொல்லணும்னு நினச்சா அந்த வீடியோவில் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அண்ட் வந்து டாட்டா பை பை. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஒரு நேரத்தில் 12 o'clock ஆயிரும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு 1ஆம் தேதி ஈவினிங் ஒரு 6 PM வச்சுக்கலாம். 6 PMக்குள்ளே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ட்ரையில் முதல்ல அப்லோட் பண்ணுவேன், பார்க்கலாம். அண்ட் டாட்டா பை பை. சி யூ. குட் நைட்.